الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتيتم من زكاة تريدون وجه الله. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ما نقصت مال من صدقة أو كما قال عليه السلام. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போட்டு தொடங்குகிறேன். அல்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மேலேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸை வீட்டிருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அளவில்லாத அளப்பெறும் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாய் நின்று நடவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான இந்த அவை அற்புதமான முறையில் கிராஅத்தை ஓதிய, கீதம் இசைத்த, வாழ்த்துறை வழங்கிய, தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகள், ஆலிம் பெருந்தகைகள், அற்புதமான முறையில் இந்த ஸ்தாபனத்தின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கிற சராஜுத்தீன் ஹசரத், தௌஃபீக் குதுசி ஹசரத், யாசர் சக்காபி உள்ளிட்ட மாணவ கண்மணிகள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என் முகமன் கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். குறிப்பாக காயில் பட்டம் மஹதரா அரபிக் கல்லூரியுடைய ஆரம்பகால முதல்வர்களில் ஒருவராக இருந்த வேலூர் தாய் கல்லூரியாம் அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் முதல்வராக 1965களுக்கு முன்னால் இருந்து வந்த மரியாதைக்குரிய PM முகமது அபூபக்கர் பாகவி ஹசரத் இப்ரா அவர்களுடைய குடும்பத்தார்கள், இன்னும் விடுபட்ட அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என் முகமன் கூறி சலாத்தை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுவினுடைய ஒரு மகத்தான மாபெரும் அருளால் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 1 முதல் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு ஊரிலிருந்து ஆலிம்களை வரவழைத்து அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான தலைப்புகளை கொடுத்து இந்த குடும்பத்தார்கள் செய்கிற அந்த சேவை எல்லா மக்களும் இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் சேவை செய்து வருகிற இந்த குடும்பத்தார்களின் ஹிதமத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக.
இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கிற நம் அனைத்து பேருடைய நாட்டத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக என துஆ செய்தவராக என்னுடைய வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபர்ஸ்ட் சலாமுக்கு பதில் வரல, அதனால் ரெண்டாவது சலாத்துக்கு பதில் எதிர்பார்த்தவனாக வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் ஒரு அற்புதமான ஒரு தடையங்கம் என்னென்ன அகீகா குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது. நிறைய பேர்கள் அந்த அகீகா அப்படிங்கிற வார்த்தையை கூட அகீகா அகீகா என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த ஐன் என்கிற எழுத்து அலிஃபாக மாறி போகிறது. முக்கியமான உச்சரிப்பு அது. அகீகாவில் ரெண்டாவது எழுத்து வருகிற காஃப் இருக்குது அல்லவா, 2 புள்ளி உள்ள காஃப், அந்த காஃப் காஃபாக மாறி போகிறது. இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சாதாரணமாக வரும். பெரும்பாலான நபர்களுக்கு அந்த ஐன் உச்சரிப்பு வர்றதில் அகீகா யாருமே சொல்றது. அரபி வார்த்தைகளில் நிறைய நம்மிடத்தில் தவறுகள் இருக்கும். அதே மாதிரி அரபி வார்த்தைகளில் நிறைய ஊர்களில் ஜமாத்துகளில் சொல்ல குலா குலா குலாங்கிறாங்க. அது தமிழில் குலாங்கிறாங்க. அந்த குலாங்கிற வார்த்தையே கிடையாது. அது ஆண்கள் விரும்பாமல், அதாவது மனைவியை விடுவிப்பதற்காக வேண்டி ஆண்களிடமிருந்து விடப்படுகிற பேர் தலாக்கு. பெண்கள் எனக்கு இந்த கணவனை பிடிக்கலைன்னு கலந்துக்கிட்டா அதுக்கு பேர் ஹுல் அத்துன், ஹா புள்ளி உள்ள ஹா, அதை ஹா என்று தான் உச்சரிக்க வேண்டும். ஒரு எச்சி துப்புற மாதிரி ஒரு சவுண்டு, அல்லது காரை எச்சி துப்பும் போது ஹைன் அப்படிங்கிற எழுத்து தொண்டையில் வர்ற மாதிரி எழுத்து, அந்த ஹா அப்படிங்கிறது வர்றதில்லை. லாம் எல்லாத்துக்கும் ஈஸியாக வரும். ஐன் அதே மாதிரி குண்டு தான். இந்த ஹுல் அப்படிங்கிற மருவி எப்படி மாறுச்சுன்னா குலா 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 அப்படின்னே சொல்கிறாங்க. தமிழில் அது சொல்லுகிறான், அரபிக்கும் குலா என்கிற வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி தான் எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் ஒரு வார்த்தை அக்கீகா என்று தான் தமிழில் எழுத முடியும். தமிழில் அரபி வாக்கியமே கிடையாது. ஐனுக்கு காப்பு 2 புள்ளி உள்ள காப்புக்கும் தமிழில் உச்சரிப்பு எழுத்தே கிடையாது. வெறும் கா என்று மட்டும் மாத்திரம்தான் போட முடியும். அந்த அகீகா என்பது என்ன, அது குறித்தும் இன்றைக்கு நாம் பேச வேண்டும். ஒன்று அகீகா, இன்னொன்று ஜகாத்து, இன்னொன்று சதகா. இந்த 3 விஷயங்கள் குறித்தும் உங்களிடத்தில் நான் பகிர வேண்டும். 4வது ஒரு செய்தி, சதகத்துல் ஃபித்ரா என்று சொல்லப்படுகிற 4 விஷயங்கள் உண்டு. ஒவ்வொன்றையும் எடுத்தால் 1 மணி நேரம் போகும். அவ்வளவு நீண்டமாக விவாதத்துக்குண்டான ஒரு விஷயமாக இருந்தாலும் குர்ஆன் ஷரீஃபும் ஹதீஸும் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து நாம் சில செய்திகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்வான், வமா ஆதீதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ். அழகான வார்த்தை. அதாவது ஜக்காத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அல்லவா, அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் கொடுக்கிற ஜக்காத்து, அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள், அல்லாஹுவிடத்தில் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுவான். தொடர்ந்து வருகிற இந்த ஜக்காத்துங்கிற கடமையா, முதல்ல ஜக்காத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாம் சதகாவுக்குள்ள நுழையலாம். இந்த ஜக்காத் அப்படிங்கிறத பெரும்பாலும் வருஷத்தில் எல்லா மாதங்களிலும் எல்லா காலங்களிலும் யாரும் கொடுக்கறதில்லை. எப்போ தொடங்குறாங்க தெரியுங்களா? ரமலானுடைய மாதத்தில் தான் ஜக்காத்தை கொடுக்க முன் வருவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், ரமலான் மாதத்தில் 1க்கு 70 மடங்கு. ஒரு ஃபரதை தொழுதால் 70 மடங்கு ஃபரது தொழுத நன்மை. ஒரு நஃபிலை நிறைவேற்றினால் 70 நஃபில். ஒரு நோன்புக்கு 70 நோன்பு. இப்படி எந்த காரியத்தை செய்தாலும் 70 மடங்கு இரட்டிப்பை தருகிற ஒரு அற்புதமான மாதம் ரமலான் என்பதால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் ஜக்காத்தை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கிற காலம் ரமலானுடைய காலமாக இருக்கும். அதே மாதிரி ரமலானில் மாத்திரமல்ல, இன்னும் சில பேர் 70 மடங்கெல்லாம் எனக்கு பத்தாது நன்மை, எனக்கு 1 லட்சம் மடங்கு வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர்கள் ஹரம் ஷரீஃபில் சென்று ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லுகிற பொழுது அங்கு போய் ஜக்காத்தை கொடுப்பார். ஏன் தெரியுமா? அங்கு 1க்கு 1 லட்சம் மடங்கு நன்மை.
இந்த ஜக்காத்தை கொடுப்பதில் கூட நாம் யோசிக்கிற இன்னொரு சிந்தனை, பல மடங்கு கூலி நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் செய்கிற ஏற்பாடு இதை. இந்த ஜக்காத்து ஒரு அற்புதமான ஒரு திட்டம். இது மனிதர்கள் இயற்றியது அல்ல. இது அல்லாஹ் வகுத்து கொடுத்த சட்டம் ஜக்காத் என்கிற சட்டம். உலகத்தில் நிறைய மதங்கள் உண்டு, நிறைய சமயங்கள் உண்டு. எல்லாம் சொல்லாலும் இஸ்லாம் பொருள் ஈட்டுவது பற்றி அழகாக சொல்லும். அந்த பொருளை எப்படி செலவழிக்க வேண்டும் என்கிற வரைமுறையையும் சொல்லும். இந்த பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுக்கிற இஸ்லாமிய சமயத்தை போல உலகத்தில் எந்த மதமும் இப்படி சொல்ல முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? எல்லாமே குடும்பமாக வாங்குங்க என்று சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால், காசு யாருக்கு செலவழிக்கிறோம் அதையும் ஒரு பட்டியல் போட்டு சொல்லும். யாருக்கெல்லாம் இந்த காசை ஜகாத்தா கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது என்கிற எல்லா பட்டியலையும் நமக்கு அழகாக வரையறுத்து கொடுக்கும். குர்ஆன் ஷரீஃப் வழிநெடுகிலும் வருகிற கருத்தை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, அதாவது இருக்கிற காசு எல்லாம் தூக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையாக நீ உட்காரவும் வேண்டாம். இது மார்க்கம் சொல்லி தருகிற செய்தி. ஜகாத்து கொடுக்கிறேங்கிற பேரில் எல்லாமே இறைத்து விட வேண்டாம் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு ஒரு வரையறையும் சொல்லி தந்தது. நான் அறவே தரமாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, இதில் நான் எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், எதுக்கு ஏழைக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிற அந்த வரலாற்றையும் குர்ஆன் அழகாக சொல்லும். கையை கட்டி விட வேண்டாம். வசனம், வலா தஜஅல் யதக மக்லூததன் இலா உனுகிக, ரெண்டு கையையும் கழுத்து மேலே வச்சுக்கிட்டு எங்கிட்ட எந்த காசும் இல்லை, எங்கிட்ட எந்த பைசாவும் இல்லை, நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் அமர வேண்டாம் என்று கஞ்சத்தனத்தை அல்லாஹ் கண்டித்து சொல்லுகிறான். அதே நேரத்தில் அந்த இஸ்ரா என்கிற சூறாவில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தையும் சொல்லுகிறான். அதே மாதிரி எனக்கு தாராள மனசு வந்துருச்சுன்னு சொல்லி அள்ளி கொடுக்கிறேன் என்கிற பேரால் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் அமர்ந்து விடவும் வேண்டாம். வசனம் எப்படித்தான் வரும், வலா தபசுதுஹா குல்லல் பஸ்தி ஃபதகஉத மரூபம் மஹ்சூரா, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வெறுங்கையாக நீ அமர்ந்து விட வேண்டாம் என்பதை சொல்லுகிற மார்க்கம் எவ்வளவு அழகான ஒரு நடுத்தரமான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் பொருளீட்டுவதற்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சொல்லித்தர வழி மாதிரி, அதே மாதிரி சம்பாதிக்கிற காசை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லுவதை போல உலகத்தில் யாரும் இப்படி சொல்லிவிட முடியாது. எந்த மதமும் அப்படி சொல்லவும் முடியாது. குர்ஆன் ஷரீஃபுடைய இன்னொரு வசனம் சொல்லும், கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும், நீங்கள் காசு ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தால் யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வசனம் நாம் இப்போ வாசித்து காட்டிய இந்த வசனம், ஓதி காட்டிய இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கைலா யகூன தூலத்தன் பைனல் அக்னியாஇ மின்கும், உங்களில செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அவர்களுக்கு மத்தியில் மட்டுமே இந்த காசு சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரும். ஒரு செல்வம் என்று வருகிற பொழுது ஏழைக்கு செல்லாமல், ஏழைகளுக்கு போய் சேராமல் வசதி படைத்தவர்களுக்கு செல்வதனால் உங்கள் ஜக்காத்து எந்த விதத்திலும் பயன் அளிக்காது என்பதை தான் வழிகள் நமக்கு சொல்லித் தருகிறது. உன்னுடைய பொருளிலிருந்து, அதாவது ஜக்காத்து கொடுக்க சொல்லுகிற அல்லாஹ் அவர்களுக்கு அள்ளி கொடுங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லல. அந்த வார்த்தை கொஞ்சம் நல்ல கவனி. குர்ஆனுடைய வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது. அதாவது பாவம், அவங்க பசியில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நிறைய குமரி பெண்களை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க என்று மார்க்கம் கெஞ்சில. மார்க்கம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அந்த சொல்லக்கூடிய தோரணை இருக்கு, அதனுடைய பாணி, அதனுடைய ஸ்டைல், அது தனி ஸ்டைல். எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. வஆதூஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாகும், அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்களுக்கு கொடுங்க சொல்கிறான். உலகத்தில் இருக்கிற மற்ற மதம் எப்படி சொல்லும்?
பாவம் பசிக்குது அவனுக்கு கொடு, அவன் கஷ்டப்படுறான் அதுக்கு கொடு, இதெல்லாம் சொல்லும் மார்க்கம் மற்ற மதங்கள் சொல்லும். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற வித்தியாசத்தை பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து கவனிக்கணும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான்லவா, அதிலிருந்து அந்த ஏழைக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறான். வாகு மிம்மாலில்லாஹில்லதி ஆதாகும் வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும். செலவழிக்கிறதா இருந்தா நாம கொடுத்ததை தான் கேட்க. அப்படியே என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு நான் சேமிச்சு வச்ச, நான் என்னுடைய வியர்வைகளை சிந்தி ரத்தங்களை சிந்தித்து சம்பாதித்த சொத்து என்னுடைய சொத்து. அந்த வார்த்தையை சொல்லுகிற தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது, உலகத்தில் எந்த பணக்காரனுக்கும் கிடையாது. எவ்வளவு அழகான வார்த்தை, நாசூக்கான வார்த்தை. அல்லாஹ் உனக்கு கொடுத்தது கொடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கோ நபிமார்களோ மலக்கும் முகர்ரபுகளோ நெருக்கமான அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற மலக்குகளோ யாரும் இதில் குறுக்கிட முடியாது, தலையிட முடியாது. ஜக்காத்து அப்படிங்கிற இந்த செய்தி இருக்கே, இது அல்லாஹ் வகுத்து கொடுத்த சட்டம். நபிமார்களுக்கு கூட தலையிடக்கூடிய அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய திட்டம் கொண்டு வர்றான். வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறான். ஒரு வறுமை ஒழிய மாட்டேங்குது. தரித்திரம் அதிகமாகிட்டு தான் போகுது, வறுமை அதிகமாகிட்டு தான் போகுது. 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறான், வறுமை ஒழிப்பு திட்டம்ங்கிறான், 10 ஆண்டு திட்டங்கிறான், என்னென்னத்தையும் சொல்கிறான். இந்த கொள்ளையில் போக எங்கே போனாலும் கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு வடை வாங்கினா ஜிஎஸ்டி வாங்குறான். இது எங்கே உருப்பட போகுது? உருப்பட போகிற சமுதாயத்துக்கு அடையாளமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய தலைவரும் ஒரு நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் அந்த கோட்டு போட்டுக்கான பெரிய பெரிய கோட்டு போட்டுக்கிட்டு கையை ஒன்றா தூக்கிட்டு வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிறான். ஒரு வறுமையை ஒழிய மாட்டேங்குது. அவன் எப்போ வறுமையை ஒழிப்போம்னு சொன்னாலும் அப்போ தான் வறுமையாக ஆரம்பமாகுது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வறுமை ஒழிக்கிற வழியை சொல்லுகிறதில்ல. இந்த மாதிரி எந்த ஒரு மதமும் உலகத்தில் சொல்ல முடியாது, அவ்வளவு அழகாக சொல்லுகிறது. குர்ஆன் ஷரீஃப் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இறுதி நபி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபி, எல்லா நபிமாரும் முத்திரை பதித்த நபி. ஏன் ரசூலுக்கு உரிமை இல்லையா? அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னமா லம் யர்பி ஸகாத். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்காத். இந்த ஹதீஸ் நீண்ட வாசகம், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். மலக்கும் முகர்ரபுன் அம் நபியுன் முர்சலுன். இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்தில் நெருக்கமான மலக்குகள் கூட தலையிட முடியாது. அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெற்ற பிரியத்துக்குரிய நபிமார்களும் இதில் தலையிட முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லிட்டான், ஜக்காத்து அப்படிங்கிறத நான் கொண்டு வந்த சட்டம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவனா சொல்லிட்டான் யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எல்லா வரைபடியும் பட்டியலை அல்லாஹ் குர்ஆனை சொல்லி தந்து விட்டார். இப்போ அல்லாஹ் வகுத்து கொடுத்த சட்டம் தான் ஜக்காத் என்று சொன்னால் மனிதர்கள் கொண்டு வந்த சட்டம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். வட்டி ஒழிக்கப்பட வேண்டும், பரக்கத்தான வியாபாரம், ஹலாலான வருமானம் அது பெருக்கப்பட வேண்டும். குர்ஆன் ஷரீஃபுடைய வசனம் சொல்லி தருகிறது. இன்னைக்கு நிறைய மக்களுடைய பார்வையில் எப்படி தெரியுமா வருது? வட்டி காசு வர்ற மாதிரி தெரியுது. 1000 இருந்தது 10,000 கூடிருச்சு. நாம் வெறும் 1000 ரூபா தான் போட்டோம், இந்த 1000 ரூபா வட்டிக்கு விட்டு 10,000 ரூபா சேர்ந்துருச்சு அப்படி சொல்லி பெருசு மாதிரி தெரியுது. எல்லா முசீபத்தும் அங்கதான் உனக்கு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குது. வட்டி அல்லாஹ் ஒளியுங்கிறான், அது அழிக்கப்படும் என்கிறான். ஆனால் காசு 10 ரூபா தான் இருக்குது. ஆனால் ஹலாலான காசு, ஜக்காத்து கொடுத்தவன்ட்ட கொஞ்சம் இருக்கிற காசு 1,00,000 ரூபா செய்ய வேண்டிய வேலையை வெறும் 1000 ரூபா செஞ்சுக்கணும். இது ஜக்காத்து கொடுத்தவர்களின் குடும்பத்தில் நடக்குகிற உண்மை யதார்த்தமான ஒரு செய்தி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஜக்காத்து எனக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை, அவன் வகுத்து கொடுத்தான், அவனாக இறங்கிவிட்டான் என்று சொல்லித் தருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்களோ நானோ நினைச்சா இந்த ஜக்காத்துடைய சட்டத்தை சொல்ல முடியாதுங்கிறாங்க.
யாரு ஹாத்தபுன் நபியின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது என்று சொன்னால் ஜக்காத்து இது யாரும் தலையெடுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய குடும்பம் இருக்கு. ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறேனே, எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் எங்கெங்கெல்லாம் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? இதான் ரம்ஜான் மாதம் வந்துருச்சு. இந்த வருஷம் ஜக்காத்து மட்டுமே எனக்கு 1 கோடி வருது, என்ன செய்யலாம்? எனக்கு ஜக்காத் இந்த வருஷம் ஒரு 50 லட்சம் ரூபா வந்துருச்சு, என்ன செய்யலாம்? ஜக்காத் இந்த வருஷம் 2025 ரம்ஜான் மாதத்தில் எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா வருது. குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் நீ சொல்லு என்று பேசுகிற சமாச்சாரம் அல்ல ஜக்காத் என்பது. அதில் தலையிடுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ் இதில் நேரடியாக இறங்கிவிட்டான். அவன் சொல்லி தருகிறான் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை வாங்குவதற்கு தகுதி படைத்தவர்கள் யார்? 8 பிரிவினர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான். 10வது ஜுஸுவிலே இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன் வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் 8 பிரிவுகளை சொல்வான். பரம ஏழை அவர்கள் ஜக்காத் வாங்குவதற்கு தகுதி, அவங்களுக்கு கொடுங்க. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன். மிஸ்கீன் ஃபகீர் ரெண்டுமே நாம கேள்விப்பட்டது ஏழைன்னா. அரபி வாக்கியத்தை கிராமர் படி அர்த்தத்தை பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும். அதாவது இருப்பதற்கு வீடு இருக்கிறது, சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் அவர்கள் இன்னம ஸதகாத்து ஃபகீர்ல வருவார்கள். மிஸ்கின் என்பதற்கு மஸ்கன் குடியிருப்பு இருக்கும், ஃபகீர் என்பதற்கு அந்த குடியிருப்பு கூட இருக்காது. சுருக்கமாக சொல்ல போனால் இருக்கிறதுக்கும் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் வழியில்லாமல் இருக்கிற ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். ஏழைகள் 2 பிரிவாச்சா, ஃபகீர் மிஸ்கின். வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி யாரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள், இவர்களில் வறுமையில் இருப்பார்கள், இவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஒஃபிர் ரிகாப், வேலைக்கு இருக்கின்ற அடிமை பெண்கள், அடிமையான ஆண்கள். வல் காரிமீன், உலகத்தில் இருக்கிற கடனாளிகள். ஒஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்கள். 8வது நபர் ஒபினி சபீல், வழிபோக்கர்கள். 8 பிரிவுகளையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? நீ ஆலோசனை பண்ண வேண்டாம், நீ கூட்டத்தை கூட்டி யாருக்கு எவ்வளவு முடிவு செய்ய வேண்டாம். அதை நான் முடிவு செஞ்சுட்டேன். என் நபிக்கு கூட கொடுக்கல, என் கூட இருக்கிற மலக்குக்கு கூட கொடுக்கல. நான் எடுத்த முடிவு, அதன்படி உன் ஜகாத்தை கொடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் வறுமையை பார்க்க வேணும், பார்க்கவே வேணாம். வறுமை ஒழிகணும், அழிகணும். எல்லா குடும்பத்திலும் செல்வம் செழித்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி ஜகாத்தை இந்த 8 பிரிவுகளையும் தேடி சென்று கொடுத்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த குடும்பத்துக்கு பரக்கத் செய்கிறான். ஜக்காத்து வாங்கியவன் அந்த காசிலிருந்து ஒரு தொழில் தொடங்கியோ அதிலிருந்து அவர்கள் ஏதாவது ஒன்று லாபத்தை பெற்று அடுத்த 2-3 ஆண்டுகளில் ஜக்காத்தை வாங்கியவன் ஜக்காத்து கொடுக்கும் நிலைக்கு வருகிறான். இது எப்பொழுது நடக்கும்? உலகத்தில் எல்லா செல்வந்தர்களும் உரிய நேரத்தில் ஜக்காத்தை கொடுத்தால் வறுமையை ஒழித்து விட முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதல்ல, எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும், அதன் அளவோடு அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஒரு வருடம், கடந்த ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி என்னிடத்தில் இருந்த 12 பவுன் நகை கடந்த ஆண்டு இருந்து இந்த ஆண்டு இடையில குறையில என்று இருந்தால் இதற்கு ஜக்காத்துடைய பாடத்தில் வருவது ஹவுல் என்று சொல்லுவார். ஒரு வருஷம் பூர்த்தியாகும், கரெக்டா அளவுகளும் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இந்த மெத்ததாரை நான் ஏற்படுத்தினேன்கிறான். அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்காமல் கஞ்சித்தல் செய்த கூட்டம் நிறைய பேர்கள். வேடிக்கை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த செல்வந்தர்கள் சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, அன்றைக்கு இருந்த காட்டருவிகள் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க, நபிகள் நாயகம் தொடுகிற தொழுகையை கூட நாங்கள் தொழுகுவோம், ஆனால் அவங்க கொடுக்குற மாதிரி ஜக்காத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜக்காத்து நேரடியாகவே அல்லாஹ் களத்தில் இறங்கிவிட்டான். எனவே எவனாவது ஜக்காத்தை தர மறுத்தால், ஜக்காத்தை தராமல் இருப்பது வேறு,
ஜக்காத்தை கொடுக்க வேண்டுமா என்று நினைக்கிறானே அவனிடத்தில் போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போர்க்களத்துக்கு பிரகடனம் செய்தார். ஜக்காத்து கொடுக்காதவனின் மீது நான் போர் தொடுப்பேன் என்றார். இப்போ ஜக்காத்து எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல அருமைக்குரியே, இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக சொல்றது 3 இடங்களில் மட்டும்தான் சொல்ற. என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி குர்ஆனில் எங்கெல்லாம் வசனம் வருமோ அங்கெல்லாம் ஜோடியாக ஜக்காத்தையும் சேர்த்தே சொல்லுவாங்க. எங்கெல்லாம் தொழுகை அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், ஜோடியாகவே சொல்லுகிறான். ஏறத்தாழ குர்ஆன் ஷரீஃபில் 40க்கும் மேற்பட்ட இடம் அல்ல சுமார் அல்ல, உறுதியாக சொல்லலாம் 58 இடங்களில் குர்ஆன் ஷரீஃப் வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத் என்று ஜோடியாகவே சொல்லுது. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? தொழுகவும் வேண்டும், ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும். இப்ப இந்த ஆயத்தின்படி ஒரு மனிதன் நான் தொழுகுவேன் ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டான். இரண்டாவது செய்தி, குர்ஆன் ஷரீஃபில் 3 விஷயம் ஜோடியா வரும் என்று சொன்னல்லவா, அது இன்னொன்று என்ன சொன்னா, அற்புதமான வார்த்தை. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. அல்லாஹ் எங்கே எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, ரசூலுக்கு கட்டுப்பட்டு. வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் இதாஅத்துல்லாஹ் இதாஅத்துர் சேர்ந்தே ஜோடியாக வரும். இப்போ இந்த வசனத்தின் கருத்தின்படி ஒருத்தன் சொல்றான், நான் அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்குவேன், அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபட்டு கிடப்பேன், ரசூலை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்க, நான் குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கிறேன், ஹதீஸ் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவன் வெளியேறி விட்டான். அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்ட 3 ஜோடிகளில் 3வது ஜோடி முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஷ்குருலி வலிவாலிதைக். அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு நீ நன்றி செலுத்துன்னு சொல்ற அல்லாஹ், எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ், வலிவாலிதை உன் பெற்றவங்களுக்கும் நீ நன்றி செலுத்து என்று சொல்லுகிறான், அவர்களுக்கு உபகாரம் செய்கிறான். இப்போ இந்த வசனத்தின்படி என்ன செய்யறான்? நான் அல்லாஹ் என்ன படைச்சான், அல்லாஹ் எனக்கு உணவு கொடுக்குறான், ரிசுக்க கொடுத்தான், மனைவி மக்கள் எல்லாம் கொடுத்தான், நான் அவனுக்கு நன்றி செலுத்திட்டு போகிறேன். என்னை பெத்த அத்தா அம்மாவுக்கு நான் செய்ய என்ன இருக்குது, வாப்பா அம்மாவுக்கு நான் செய்ய என்ன இருக்குது? நான் அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், அத்தா அம்மாவை கவனிக்க மாட்டேன், பெற்றவங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் நீ எங்கோ போய்விட்டா, அல்லாவுடைய சொல்லை மறுத்து விட்டா என்று போடும். இப்போ 3 செய்திகளை வழங்குகிறோம். இதில் நம்முடைய தலைப்புக்கு தோதுவாய் ஜக்காத்தை யோசித்து பார்க்கிறோம். அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத 58 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சலாத்தை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டோமோ கண்டிப்பாக ஜக்காத்தை ஏற்றாக வேண்டும். அல்லாஹுவுக்கு வழிபடுகிற இடத்தில் ரசூலுக்கும் வழிபட வேண்டும். அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது பெற்றோர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்கிற இந்த 3 செய்திகளை அல்லாஹ் ஜக்காத்துடைய தலைப்புக்கு இதையெல்லாம் கொண்டு வர. ஜக்காத்து உலகத்தில் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 2 விதமான போராட்டம் வரும். எதுங்க? 2 விதமான போராட்டம். ஒரு போராட்டம் என்னன்னு சொன்னால், ஷைத்தான் ஒரு பக்கம் நம்மளை இழுத்து கொண்டு இருப்பான். குர்ஆன் சொல்லும், குர்ஆன் ஷரீஃபுடைய வாக்குறுதி இது. அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபாஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு எப்பொழுதும் வறுமையை அச்சுறுத்தி கொண்டே இருப்பான், ஜாக்கிரதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஜக்காத்து பல லட்சம் அவன் சொல்லுவான், மனசுக்குள்ளே வந்து பூந்து விளையாடுவான். என்ன தெரியுமா? டேய், கஷ்டப்பட்டு பல வருஷமாக சம்பாதிச்சிருக்கிற, வேர்வை சிந்தி இருக்கிற, ரத்தம் சிந்தி உன் மனைவி மக்கள்கிட்ட சண்டை போட்டு, வேலைக்காரங்க சண்டை போட்டு, இவ்வளவு காலத்துக்கு சொத்து சேர்த்துருக்க, அதில் போய் இத்தனை லட்சத்தை கொண்டு போய் அள்ளி கொடுக்குறியே, எல்லாம் கொடுத்துட்டீங்க, நீ ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் நீ பிச்சைக்காரனா போயிடுவேன்னு சொல்லி ஷைத்தான் நம்மை வறுமையை அச்சுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதி, அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை அச்சுறுத்தி கொண்டே இருப்பான். இன்னொரு வாக்குறுதி என்ன தெரியுமா?
நல்லவர்கள் இந்த 2 வாக்குறுதிக்கு 2 போராட்டம். இன்னொரு போராட்டம், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தும் மின்ஹு வ ஃபضலா. அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி தெரியுமா? ஜக்காத் யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மக்ஃபிரத்தும் மின்ஹு, அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான். வ ஃபضலன், அல்லாஹ் இன்னும் மென்மேலும் சிறப்புகளையும் அதிகமான கொடைகளையும் பணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இப்ப அந்த 2 வாக்குறுதிக்கு இடையில மனிதன் தவிக்கிறான். ரம்ஜான் மாதம் ஜக்காத்து கொடுக்குற நேரத்தை ஷைத்தான் வந்துட்டானா முடிஞ்சது கதை. கொடுக்கிற காசை குறைச்சிருவான் அல்லது தடுத்துருவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவன் பேச்சை கேட்காத, நீ கொடு, உனக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்று யார் சொல்கிறா? அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி. எப்பவுமே ஒரு விஷயம், பொதுவான ஒரு லாஜிக் என்னன்னு சொன்னால், லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னகும். ஒரு வசனத்தில் நான் ஓதி காமிச்சல ஆரம்பத்தில் என்ன வசனம்? நீங்கள் கொடுங்க, கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பரக்கத்து வரும். இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி தானே. அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், அதிகமாக உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது அல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதி தானே. இப்போ ஷைத்தானின் வாக்குறுதியை நம்பி இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமான மக்கள் ஜக்காத்துகளை நிறைவேற்றாமல் இருப்பதால் உலகத்தில் வறுமை தாண்டவமாடுகிறது. நிறைய பேர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகிறார்கள். கரையேறாத குமரி பெண்கள் இன்று வரை வீடுகளில் முடங்கி கிடக்க காரணம், உரியவர்களின் ஜக்காத்து வெளியே வந்துவிட்டால் இந்த குமரி பெண்கள்லாம் கரை கிடப்பார். எந்த இடத்தில் வறுமை இருக்காது. ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று மற்ற மதங்கள் சொல்லும் என்று சொல்லும் அல்லவா, அதில் ஒரு செய்தி உண்டு. ஆனால் இஸ்லாம் சொல்வதற்கும் மற்ற மதங்கள் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள். கிறிஸ்துவ மதம் ஒன்று, யூத மதம், எத்தனை மதம் இருக்கோ, எந்த மதமும் ஏழைகளுக்கு கொடுக்க வேணாம் சொல்ல எல்லா மதமும் சொல்லும். ஆனால் இஸ்லாமும் சொல்லும். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற அந்த வித்தியாசம் நன்றாகவே புலப்படும். ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅரூஃப், ஹக்கும் மஅரூஃப் என்று சொல்லுகிறார். அட மனிதா, உங்கள்கிட்ட இருக்கிற காசு இருக்குதே, உங்கள்கிட்ட இருக்கிற பணங்காசு உனக்கு சொந்தமல்ல, ஏழைக்கு போய் சேர வேண்டிய உரிமை என்கிறார். இப்போ நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் பீர்வாவில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிருக்கிற சேமிப்பில் இருக்கிற பணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்கும், அவங்களுடைய காசை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ கொடுன்னு அர்த்தம். அப்போ ஏழைகளுக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மற்ற மதங்கள் அன்பு காட்டுங்கள், அவர்களின் பசியை போக்குங்கள், இப்படித்தான் கிஞ்சும். ஆனால் மார்க்கம் சொல்றது எவ்வளோ அழகாக சொல்லுது. அவங்க காசை நீ ஜோப்பில் வச்சுட்டு இருக்கிறியாடா, அடுத்தவங்க காசை நீ ஜோப்பில் வைக்கிறியா, நீ அதை கொடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு அழகான வாசகம். நாம் சொல்வதற்கும் இஸ்லாம் சொல்வதற்கும் மற்ற மதங்கள் சொல்வதற்கும் இதுதான் வேறுபாடு, வித்தியாசம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பவன் பாவி, ஆனால் ஜக்காத்து தர மறுப்பவன் பாவி அல்ல, அவன் காபிர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. ஜக்காத்து எதிலெல்லாம் கொடுக்க வேண்டும்? எல்லா விஷயத்திலேயும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களிலிருந்து அவைகளுக்குண்டான பணங்கள் இருக்கிற பொழுது ஜக்காத்தை உரிய நேரத்தில் கொடுத்து விடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது அல்லவா. அதில் என்னென்ன விளைச்சல், தங்கம் வெள்ளி, விளைச்சல் நலங்கள், சாப்பிடக்கூடிய பிராணிகள், ஆடு மாடு ஒட்டகம், இவைகள்லாம் கால்நடைகள் அதிகமாக பண்ணைகள் வைத்திருப்பவர்கள் இவர்கள். இது மாத்திரமல்ல, வியாபார சரக்குகளில் கூட இன்னும் எந்தெந்த பொருள்களில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. நாம் பயன்படுத்துகிற பொருளில் மாத்திரம்தான் ஜக்காத்து வர. இந்த ஜக்காத்துடைய சட்டங்கள் நீண்ட ஒரு விரிவான சட்டங்கள் இருக்கிறது. அவைகள் நாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. அதில் நிறைய செய்திகளை பெற வேண்டியதும் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஜக்காத்து யார் கொடுத்துட்டாங்களோ அவங்களுடைய எல்லா சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு வந்துடும். ஒரு ஹதீஸ் பாருங்க, ரொம்ப அழகான ஹதீஸு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவ்வளோ அழகான ஹதீஸ் பாருங்க. ஜக்காத்து வழங்கப்பட்டதற்கு பின்னால் நம்மிடத்தில் இருக்கிற 10 லட்சத்தில் 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா
அதில் நம்ம 2.5% எவ்வளோங்க கொடுக்கணும்? 2500 ரூபா. இந்த 2500 ரூபா வெளியில் ஏழைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா 97 லட்சத்தி எவ்வளோங்க? 97.25 2500 போக மிச்சம் இருக்கக்கூடிய 97க்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு ஒயிட்டு மணியாக மாறிவிட்டது. இன்றைக்கி உலகமே ஒரு விஷயத்துக்கு பாடுபடுது. என்ன தெரியுமா? எவனுமே ஜக்காத்து தர்றதில்லை. சம்பாதிக்கிற பணம் பூரா ஹராமு. அந்த எல்லா மணிகளும் பிளாக் மணியாகவே இருக்குது. எல்லா நாடுகளும் அரசியல் தலைவர்கள் பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுவதற்கு என்ன வழி தானே? ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற அற்புதமான வழி, உங்கள்கிட்ட இருக்கிற ஜக்காத்து பணத்தை வெளியில் நீ கொடுத்து தள்ளிட்டினா 2% வெளியில் போயிடுச்சுன்னா உன்னுடைய எல்லா மணிகளும் ஒயிட்டு மணியாக மாறி போய்விடுகிறது. இது கருப்பு பணமே கிடையாது. நீ எல்லா காசையும் 2500 ரூபா கொடுக்கறதுக்கு நீ சோம்பேறித்தனப்பட்டால் அல்லாஹ் சொல்லுறான், நீ வச்சிருக்க எல்லா மணியும் பிளாக் மணி. அப்படின்னா எல்லாமே அழுக்குங்கிறான். இந்த 2500 வெளியில் போயிருச்சுன்னா எல்லாமே பியூரிட்டி ஆகி விடுகிறது. நமக்கு சுத்தம் கிடைத்து விடுகிறது. எந்த செலவு நமக்கு வர்றதே இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியையும் நான் பார்க்க வேண்டும். என்னன்னு சொன்னால், 3 வாக்குறுதிகளை அல்லாஹ் கொடுப்பார். 3 வாக்குறுதிங்க. நல்ல ஞாபகத்தை வச்சுங்க. ஜக்காத்து யாரெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுடைய 3 அல்ல 4 வாக்குறுதி. ஒரு வாக்குறுதி ஹிஃபுதுல் மால், அவங்க சொத்துக்கு பாதுகாப்பு கிடச்சிருச்சு. எந்த குடும்பத்தில் ஜக்காத்தை கரெக்டாக கொடுத்துட்டாங்களோ மிச்சம் இருக்கிற பணம் முழுமையான பாதுகாப்பு கிடச்சிருச்சு. இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வழி. 2வது அற்புதமான வாக்குறுதி பரக்கத்துல் மால். யார் ஜக்காத்தை கரெக்டாக கொடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொட்டி விடுகிறான். ஜக்காத்து கொடுக்கலாட்டி 10 லட்சம் வந்தாலும், என்னடா முந்தா நேற்று தான் இத்தனை லட்சம் வந்துச்சு, 3 நாள் கூட ஆகல, எல்லா காசும் காலியாக போச்சு, ஆஸ்பத்திரிக்கா போகுது, டாக்டருக்கா போகுது, எங்கெங்கேயோ போகுது, ஏன் இப்படி காசு யோசிக்கிறார்கள். யோசிப்பவர்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஜக்காத்து சரியான இடத்துக்கு போய் சேரவில்லை என்பதுதான். அடுத்து 3வது செய்தி, அல்லாஹ் கொடுக்கிற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற இன்னொரு செய்தி, அல் இஸ்திஅமாது ஃபில் கைர். ஜக்காத்தை உரிய நேரத்தில் கொடுத்து விட்டால் மிச்சம் இருக்கிற பணம் நல்லவற்றில் மாத்திரம்தான் செலவாகும். கெட்ட விஷயங்களுக்கு போக. திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் என்ன செய்வான், பல லட்சத்தை அள்ளி தரைப்பான். அது பார்த்தா நல்ல வழியிலேயே காசு போகிறதில்லை. ஏதாவது ஒரு கெட்ட வழியில், ஏதாவது ஒரு தீங்கான வழியில தான் காசு போகுது. ஏன் போகுது? என் புருஷன் என்ன பாவம் செஞ்சான், நான் என்ன பாவம் செஞ்சேன், என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சிச்சு, ஏன் இப்படி நான் தான் பாவத்தையே செய்யறது இல்லையே, ஆனால் காசு இப்படி அநியாயமாக போகுது என்று புலம்புகிற தாய்மார்களே, அருமைக்குரிய ஆண்டோர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது மாத்திரம்தான். ஜக்காத்தை கொடுத்து விட்டால் மிச்சம் இருக்கிற பொருள் நல்ல வார்த்தையில் மாத்திரம்தான் செலவாகும். கெட்ட விஷயத்தில் அல்லாஹ் அந்த காசு போக விட மாட்டான். 4வது செய்தி, லா அதாப ஃபில் கபர். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாரு ஜகாத் நாம மௌத்தாகி நம்முடைய கட்டையை நம்முடைய உடலை கபருக்குள்ள கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு கொண்டு சென்று கபரில் வச்சுட்டா மலக்குல் மௌத் விசாரணைக்கு வர்றாங்க, அதாபுகளும் இறங்கும் அல்லவா. அந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுத்தார்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஜக்காத்து கொடுத்தவர்களுக்காக வேண்டி அந்த கபரில் பேசுகிறது வேற உருவத்தில், அனமால் நான் யார் தெரியுமா, உலகத்தில் இருக்கும்போது நீ கொடுத்த ஜக்காத்து அதாபை இறங்க விட மாட்டேன் என்று அந்த ஜக்காத் அதாபை தடுக்கும் என்றால் இந்த ஜக்காத்துக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரிய அல்லாஹ் நடிகார், ஜக்காத்தை பற்றி பேசினால் இன்னும் நிறைய பேச வேண்டும். அதுக்கடுத்து சதக்காக்கள் குறித்தும் அகீகாக்கள் குறித்தும் நிறைய நாம் பேச வேண்டியது இருக்கிறது. அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு சத்தியத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னாலே அது சத்தியம். ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னாலே அது சத்தியம் சொன்னா, அப்ப சத்தியம் செஞ்சு சொன்னா எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்,
என்ன? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா நகஸத்து மாலும் மின் சதகா, நீங்கள் ஜக்காத்து கொடுக்கதால் உங்கள் சொத்துக்கள் ஒருபோதும் குறையாது. ஷைத்தான் அங்கே என்ன வாக்குறுதி கொடுத்தான்? யஇதுகுமுல் ஃபக்ர, வறுமையை அச்சுறுத்தி கொண்டிருந்தான் என்று வந்ததல்லவா? இந்த இடத்தில் பெருமானார் நமக்கு சொல்லுகிறார்கள், வல்லாஹி மா நகஸத்து மாலும் மின் சதகா, ஜகாத்து கொடுக்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அந்த பொருள் குறையாது, அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறார் என்று சொன்னால், அந்த ஜகாத்து குறித்து நாம் விரிவான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய உறவுகளில் நம்மிடத்தில் யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு நம் அனைத்து பேர்களுக்கும். அதே போன்று அக்கீகாக்கள் குறித்து நிறைய விஷயங்கள் நாம் தெரிய வேண்டும். அக்கீகான்னு நான் ஆரம்பத்தில் சொன்னல்லவா, ஐன் காஃப் யா காஃப் தா. நம்ம தமிழில் தப்பு தப்பா அக்கீக்கா அப்படிங்கிறமல்ல, அந்த அக்கீக்காவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கீகா அப்படின்னா என்ன சொன்னால், அதிலிருந்து பிறந்த வார்த்தை தான் அக்கீகா. என்ன அர்த்தம்? துன்பத்தை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அவர்களுக்காக வேண்டி அக்கீகா கொடுக்க வேண்டும். கடையில் அக்கீகா 1 கிலோ கூட கேட்க முடியாது. நீங்கள் கேட்கலாமா? நிறைய சமுதாயத்தில் நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஏப்பா கடையில் அக்கீகா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்தால் போயிடுவாங்க, பையத்துக்கு கடையில் அக்கீகா கூட கேட்பாங்க. என்ன அக்கீகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், அக்கீகா என்றால் பிறந்த குழந்தை கஷ்டம் நீங்குவதற்கு, வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு அருமை நாயகம் காட்டி கொடுத்தபடி அந்த பிறந்த குழந்தையின் பெயரால் ஆட்டு அறுத்து பலி கொடுக்க வேண்டும். ஒரு ஆடு அறுத்து சதக்கா செய்யும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நிறைய பேர் இதில் இப்படி ஒரு தப்பு செய்கிறாங்க. என்ன தெரியுமா? அக்கீகா எப்போ கொடுக்கணும்னு சொன்னால், குழந்தை பிறந்த 7வது நாளில், முடியாவிட்டால் 14, அதுவும் முடியாவிட்டால் 21வது நாள், இந்த நாட்களில் அவர்களுக்கு அக்கீகா கொடுத்தாக வேண்டும். இன்று குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மார்க்க சட்டம் தெரியாததால் அல்லது வறுமையில் இருந்த காரணத்தால் கடைசி காலமே அக்கீகாவை கொடுக்காம இருக்கிறாங்க. சரி, ஒரு காலத்தில் இப்போ 21 நாட்களும் கொடுக்க முடியல, எப்போ 40 கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அக்கீகா 40 அல்ல, ஒரு கட்டத்தில் அவன் மறைஞ்சே போயிட்டான், அல்லது பெரிதானதுக்கு பிறகு இவன் யோசிக்கிறான், நம்முடைய அக்கா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அதனால் நாம் கொடுத்துடலாம். எப்போ 60 வயசில் ஒருத்தர் நினைச்சார்னா தனக்காக வேண்டி அவர் அக்கீகா கொடுப்பது கூடும் என்று மார்க்கம் சொல்லி தருது. ஐயோ 3 நாள் கொடுக்கல, 7 நாள் கொடுக்கல, அப்போ அப்படி அவ்வளோதான், இன்னைக்கு கடைசி வரையும் நம்ம கஷ்டப்பட வேண்டியதான் என்ற அர்த்தம் அல்ல. வாழ்க்கையில் மௌத்தாகிற வரை எப்பொழுது வசதி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அக்கீகா கொடுக்கலாம். அக்கீகாவுடைய கறிக்கு சில பெண்கள் மசாய் வச்சு என்ன தெரியுமா? அக்கீகா கொடுக்கும்போது அக்கா அம்மா கறியை சாப்பிடக்கூடாது, பெற்றவங்க கறி சாப்பிடக்கூடாதுங்க, அது தவறு. மார்க்கத்தில் ஸல்லல்லாஹு அந்த வழிகாட்டுதலை தருக. நேர்ச்சை கறி என்று வருகிறது. நேர்ச்சை செய்யப்பட்ட கறியை தாய் தந்தைகள் சாப்பிடக்கூடாது என்று சட்டங்கள் சொல்லுகிறது. அது எப்போ? உதாரணத்துக்கு தன்னுடைய மனைவியின் வயிற்றில் வளருகிற குழந்தை பிறந்த கண்டிப்பாக அக்கீகா கொடுக்க தான் போகிறான் புருஷன். அவன் நினைக்கிறான், யாரெல்லாம் இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த குழந்தைக்காண்டி ஒரு ஆடை அறுத்து கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அது அக்கீகா தான். அதை நேர்ச்சியாக செஞ்சுட்டான். எப்பொழுது குழந்தை பிறந்து விட்டதோ இப்பொழுது அக்கீகா கொடுக்கிறான். ஆனால் சாதாரண அக்கீகா அல்ல, அவன் நேர்ச்சை செய்த அக்கீகா. இந்த நேர்ச்சை கறியை தான் பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். சரி, குழந்தை பிறந்தவுடன் அக்கீகா கொடுக்க வேண்டும், வசதி இருப்பொழுதும் கொடுக்கலாம். பேர் வைக்கிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது நாளில் அந்த குழந்தைக்கு அழகான திருநாமத்தை சூட்டுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கீகா குறித்து நிறைய சட்டங்களை சொல்வார். அது மாத்திரமல்ல அருமைக்குரியவர்களே, அக்கீகா மாத்திரமல்ல, அதற்கடுத்து தொடர்ந்து வருகிற சதகத்துல் ஃபித்ராவின் சட்டங்களை பேச வேண்டும். இன்றைக்கு இயக்கங்கள் யாரும் தயவு செய்து மேலே வருத்தப்படக்கூடாது. ஒரு வருத்தமான செய்தியை நான் பதிவு செய்வேன். என்ன தெரியுமா? இன்றைக்கு ஜக்காத்தை வசூலிக்கிறோம் அப்படிங்கிற பேரில், சதகத்துல் ஃபித்ராவை வசூலிக்கிறோம் அப்படிங்கிற பேரில், அதே மாதிரி அக்கீகாவுடைய கறி என்ன செய்யறாங்க, குர்பானி கொடுக்குறாங்கல்லவா, 7 பேர்கள் ஒரு மாட்டில் கூட்டு சேருகிற பொழுது அக்கீகா கொடுப்பவர்களும் அந்த 7 பேர் சேரலாம்.
மார்க்கு சொல்லுது. ஆனால் அந்த அக்கீகா கூட்டு குர்பானி இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகிவிட்டது, அது ஒரு வியாபாரமாக ஆக்கிவிட்டார். என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை அக்கீகா இருக்குது, அந்த காசை அனுப்பிச்சி வைங்க, எனக்கு ஜிபே பண்ணுங்கள், ஃபோன்பே பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன், உங்கள் கடமை முடிஞ்சுன்னு சொல்லி இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால் உயர்ந்த இபாதத்து ஜகாத்து, உயர்ந்த இபாதத்து அக்கீகா, உயர்ந்த இபாதத்து சதக்கா, சதக்கத்துல் ஃபித்ரா, எல்லாம் என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஏழைகளுக்கு உரிய நேரத்தில் அவர்களின் வீடு தேடி சென்று விதவைகளுக்கு உதவி செய்கிறோம், ஏழைக்கு உதவி செய்கிறோம், எங்கள் நிறுவனத்துக்கு கொடுங்கள், எங்களுடைய இயக்கத்துக்கு கொடுங்கள் சொல்லி இயக்கத்தின் பெயரால் வசூலித்து, அல்லாஹ் பாதுகாப்பு, பொய் சொல்லியிருந்தால் அல்லாஹ் என்ன தண்டிச்சுனோம். ஆனால் நிறைய இயக்கங்கள் முறையாக பயன்படுத்தாமல் அதில் நிறைய பேர்கள் பங்கு போட்டு அவர்களுக்குள் சண்டை வந்ததற்கு பிறகு நடுத்தரவுக்கு அந்த பஞ்சாயத்து வருகிறது. அவன் அடித்த கோடி எத்தனையோ, அவன் அடித்த கோடியில் தான் அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஆடிக்கார் நிற்கிறது என்கிறான். ஜக்காத்துடைய பணம் இது யாருக்கு எங்கே போய் சேர்க்கிறது? ஏன் நமக்கு தெரியாதா? ஒரு இயக்கத்தின் பெயரான ஒரு இபாதத்தை பாழ்படுத்தலாமா என்பதை இந்த சமுதாயம் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் பாவம் செய்வதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. அருமைக்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய செய்திகள் உண்டு. சுருக்கமான நேரத்தில் சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வர வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் சதக்காங்கிறது இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர்கள் வாழவே முடியாது. சதக்காங்கிற பேரில் உலகத்தில் நிறைய பேர்கள் பயன் பெற்று இருக்கிறார்கள், பலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சதக்கா என்கிற பெயரில் கபர்களுக்கு வெளிச்சம் நிறைய பேர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள், ஆனால் சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்று நினைக்கிறேன். அந்த நபித்தோழர் கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே ரசூலே, எங்கள் அத்தா அம்மா இறந்துட்டாங்க, எங்களுக்கு இப்போ ஆசையாக இருக்குது, ஏதாவது அவங்களுக்கு செய்யணும். அப்போ மௌத்தா போன என்னுடைய தாய் வந்து எங்களுக்கு கபரை வெளிச்சமாக்குவதற்கு, அவர்களுக்கு நன்மை சேர்த்து வைப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்க நேரத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, அவர்களுக்கு போய் சேர வேண்டிய உதவியை செய்தால் அது சரியான உதவி என்றார்கள் ஸல்லல்லாஹு. அது சதக்கா. அந்த சதக்கா எப்படி? பெருமானா சொல்லுகிறார்கள், ஒரு கிணற்றை வெட்டுங்கள், அதிலிருந்து தண்ணீரை இடுங்கள், யாரெல்லாம் தண்ணீர் தாகத்தால் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு தண்ணீரை கொடுங்கள் என்றார்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்கிற நபித்தோழர். நிறைய சஹாபாக்களுக்கு அப்படி செய்யப்பட்டு இந்த சதக்காவினால் எத்தனை பேரும் ஸல்லல்லாஹு. இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு யார் உதவி செய்கிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். மன் யஸ்ஸர அலா முஅஸ்ஸிரின் யஸ்ஸரஹுல்லாஹு தஆலா. ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபானா, அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு, அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இப்போ மனுஷனுக்கு செய்ய வேண்டியது ஹுகூகுல் இன்சான், ஹக்குல் இன்சான் என்று சொல்லலாம். அதே மாதிரி ஹக்குல்லாஹ் ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத வேற. ஹுகூகுல் இபாதில் குறை வைத்து விட்டால் அல்லாஹ் எந்த விதத்திலும் மன்னிக்க மாட்டான் என்கிற வரலாறுகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், அடுத்தவர்களின் தேவைக்காக வேண்டி, பிறரின் தேவைக்காக வேண்டி யார் ஒரு வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியூருக்கு பயணம் போகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய இந்த மஸ்ஜிதிலே ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருந்த நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இஅ்திகாஃப் எந்த இடத்துல வேண்டாலும் இருக்கலாம். வீட்டுகளில் பெண்கள் இருக்கிறது சிறந்தது, மஸ்ஜிதுகளில் இருப்பது சிறந்தது. அந்த மஸ்ஜிதுகளில் உலகத்தில் ஆக தலை சிறந்த மஸ்ஜித் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இருக்கிற இந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்றார்கள். அடுத்தவர்களுக்கு செய்கிற சதக்கா என்றால் நாம் சதக்காவை பற்றி யோசிக்கிறோம். சதக்காவினால் அடுத்தவனின் பசியை போக்கும் என்றிருந்தால், அடுத்தவனின் வயிறை நிரம்பச் செய்யும் என்றிருந்தால் இது சதக்காவில் கட்டுப்படும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றை சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற போது சதக்காவை செய்கிறாரோ அல்லாஹ் அவரின் குறைகளை மறைக்கிறான். சதக்காவில் பல வகை இருக்குதுங்க.
தனக்கு போனது போக மிஞ்சியதை பிறருக்கு கொடுத்தால் தர்மம், அது சதக்காவில் சத்ரா. சதக்கத்துல் ஃபித்ரா இருக்குது, வருஷத்துல ஒரு நாள் அந்த பெருநாள் அன்றைக்கு வருகிற அந்த காலையில் சுபஹு சாதிக்கு உதிப்பதற்கு முன்னால் நமக்கு கடமை. அந்த நாளில் ஒரு குழந்தை பிறந்தால், அந்த நாளில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தைக்கும் சதக்கத்துல் ஃபித்ரா கொடுக்கும். சதக்கத்துல் ஃபித்ரா இன்றைய ஒரு நாள் செலவினங்கள் போக ஒரு மனிதத்தில் சுமார் ஒரு 500 அல்லது 600 ரூபாய் இருக்கும் என்று இருந்தால் அத்தனை பேர்களும் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ரா கொடுத்தார். இந்த கணக்கின்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கின்படி பார்த்தா சதக்கத்துல் ஃபித்ரா யாருக்கெல்லாம் கடமை? சதக்கத்துல் ஃபித்ரா கடமையாகாத ஆளே இல்லை என்கிற அளவுக்கு வருது இல்லைங்களா? எல்லாமே. ஆனால் சதக்கத்துல் ஃபித்ரா வாங்கக்கூடிய ஆட்களாக இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இல்லை. இதில் கேவலம் என்னன்னு சொன்னால், சதக்கத்துல் ஃபித்ரா வருஷத்தில் ஷாஃபியாக்கள் தானியம் கொடுக்கணும், ஹனபியாக்கள் பணமாக கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டங்களை படிச்சிருக்கிறவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சதக்கத்துல் ஃபித்ராங்கிற பேரில் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பாவம் நிறைய பாவம் இருக்கு. அதை கடமையாகிறதுக்கு முன்னாலேயே ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க, நான் வெளிநாடுகளுக்கு இந்த பணம் போது அந்த குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் என்று இயக்கங்கள் சதக்கத்துல் ஃபித்ரா ஒவ்வொரு பள்ளிவாசல் அப்படியே மாட்டி தொங்க விடும். அதுடைய மசாயில் ஃபத்வாக்கள் என்பது வேறு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்னக லஅலா குதுரின் அதீம்ங்கிறான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நபி, நீங்கள் மகத்தான உயர்ந்தது ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அருமை நாயகத்தை பார்த்து சொல்லுகிறான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் 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 தொழுதுகிட்டே இருந்ததுனால, தஸ்பீஹ்மணியை தூக்கி அல்லாஹ் 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 திக்ரு செஞ்சுட்டே இருந்ததுனால, எப்போ பார்த்தா நோன்பு வச்சுட்டே இருந்ததுனால, ஜக்காத்து கொடுத்ததுனால, ஹஜ்ஜு செஞ்சதுனால அவங்கள அதுக்காக வேண்டி அல்லாஹ் இன்னகல் ஆலா குலுக்கின் அதீம். இந்த இன்னகல் ஆலா குலுக்கின் அதீம் நபியை மகத்தான ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தின் தப்சீர்களில் பாருங்கள், இபாதாத் என்பது 10-20% மாத்திரம். மிச்சம் இருக்கக்கூடிய 80% என்ன சொன்னால் மாலியாத், இபாதத்தை மாலியாத். அதே மாதிரி முஆமலாத், முஆஷராத், குடும்பத்தாரோடு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லா விஷயத்திலும் நல்ல விதமாக நடந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நபியே நீங்கள் மகத்தான உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். முதலில் வகை கொண்டு வருகிற நபி 5 நடுங்கிய போது ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், வார ஹிராவில் நபி பட்டம் அருளப்படுவதற்குனா அந்த புகையில் போய் தங்கியிருந்தாங்க. வகை இறங்குச்சு. அப்படியே பயந்து நடுங்கிட்டு ரசூலுல்லாஹ் மேலேருந்து கீழே மூச்சு வாங்க வருவாங்க. ஓடி வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்துல அழுகிற மாதிரி பேசுவாங்க. ஒரு மனைவி கணவனிடத்தில் அவன் கஷ்டப்படுகிறவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உலகமே சொல்லிக் கொடுத்த பாடம் அந்த வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் அழுத பொழுது, நடுங்கிய பொழுது ஹதீஜா ஆறுதல் வார்த்தை சொல்கிறாங்க, இன்னக லதஸி கல்லா லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. நபியே நாயகமே, என் அருமை கணவரை அழுகாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட நல்ல நல்ல பண்புகள் இருக்கு. ஒன்று, இன்னக லதஸிலு ரஹ்ம, உறவினர்களோடு சேர்ந்து இருக்கிறீர்கள். அப்போ சொந்த பந்தம் இன்னைக்கு யார்கிட்ட சேர்ந்துருக்கிறோம்? உறவுண்டாலே ஆகிறது இல்லை. அவன் மூஞ்சியிலே முடிக்க மாட்டான், அவன் மூஞ்சியிலே முடிக்க மாட்டான். நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் பெத்தவளாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, கூட பிறந்தவனாக இருந்தா எவனாக இருந்தா என்ன, நான் எதுக்கு அவனை தேடி போகணும்? என்றைக்கோ உருவான பகமை ஹஜ்ஜுக்கு போகிற வரைக்கும் தீர மாட்டேன், மௌத்தா போகிற வரைக்கும் அவனை நினைச்சுக்கிட்டே மாட்டோம். ஹதீஜா ரலியல்லாஹு அந்த கணவனை பார்த்து சொன்ன ஆறுதல் வார்த்தை, சொந்த பந்தங்களோடு இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இரண்டாவது சொன்னார்கள், இல்லாதவர்களுக்கு உழைத்து சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், நீங்கள் சதகாக்களை செய்கிறீர்கள், அதனால் அல்லாஹ் எந்த சூழலிலும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நபி மகத்தான நற்குணத்தின் மீது அல்லாஹ் தக்பீர்கிட்டே ரொம்ப நேரம் நின்று தொழுதுட்டா, மிகப்பெரிய சூஃபியா இருந்துட்டா, அதனாலேயெல்லாம் அல்லாஹ் சொல்லல. இபாதத்துக்கும் இந்த இடத்துல சம்பந்தமே இல்லை. நற்குணம் என்பது
முஆஷராத், குடும்பத்தோடு நடந்து கொள்வது, உறவினர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை தான் இவைகள் காட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையை பட்டியலிட்டு பார்த்தால் வெறும் வணக்கத்தை மட்டுமே நாம் கணக்கு போட்டு பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த சேவைகளை குர்ஆன் அழகாக பாராட்டி பேசும். அவங்க இபாதத்தை அல்லாஹ் சொல்றான். மதியன் நகரத்துக்கு வருவாங்க, 2 பெண்கள் ஒதுங்கி இருப்பாங்க, மக்கள் எல்லாம் தண்ணிக்கு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் 40 பேர்கள் சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாறையை ஒரே ஒரு நபி மூசா அந்த பாறையை அகற்றுவார், அந்த கிணற்றை கண்டுபிடிப்பார், தண்ணீரை எடுத்து இல்லாத மக்களுக்கு தண்ணீரை கொடுப்பார். இதற்கு பேரு சதகா. யாருக்கு தேவை இருக்குமோ தேவையுள்ள நேரத்தில் தக்க சமயத்தில் தக்க உதவியை கொடுத்தால் அதற்கு பெயர்தான் உண்மையான சதகா. அதை செய்தவர்கள் சஹாபாக்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, நிறைய பேர்கள் இப்படி செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அழகாக சொல்லுவாங்க. என்ன ஹதீஸ் சொன்னா, புகாரியில் வரும், முஸ்லிம் ஷரீஃபில் வரும் அற்புதமான ஹதீஸ். என்ன ஹதீஸ் சொன்னா, அல்லாஹ் மறுமையில் கேட்பானா, அட மனிதா, நான் பசித்த போது எனக்கு நீ உணவு கொடுக்க வரலையே கேட்பாங்க. அடையான் கேட்பான், யாரெல்லாம் உனக்கு எதுடா பசி, நீயே ஆண்டவன், நீயே அல்லாஹ், நீ தான் படைச்ச, உனக்கு பசியா? உனக்கு பசித்த போது நான் எப்போ தரமாட்டேன்னு சொன்னேன், உனக்கு பசி இல்லையே. அல்லாஹ் சொல்வான், உன் வீட்டில் பசிக்கிறது என்று யாசகன் வாசலிலே வந்து பிச்சை கேட்ட போது நீ இல்லை என்று விரட்டி அடித்தாயே, அது நான் தான். அவனுக்கு நீ உணவை கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை பார்த்திருப்பாய். மீண்டும் அல்லாஹ் சொல்வான், பெருமானார் பேசுகிறார் சஹாபாக்களுக்கு மத்தியில, நான் நோய்வாய்ப்பட்ட போது என்னை நலம் விசாரிக்க நீ வரவில்லை சொன்னார்கள். அடியார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ், உனக்கு எப்படிதான் நோய் வரும்? நோயை கொடுக்கறது நீதான், ஷிஃபாவை கொடுக்கறது நீதான், உனக்கு எப்படி நோய் வரும்? உன்னை எப்படி நாங்கள் நலம் விசாரி? உன் உறவுகளே, உன் பெத்த தாய், உன்னை வளர்த்து ஆளாக்குற தந்த, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி, உன் மனைவி, இந்த உறவு, இவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்ட போது நலம் விசாரிக்க நீ அங்கே சென்றிருந்தால் என்னை நீ பார்த்திருப்பாய். இதுக்கு பெயர் சதகா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் மறுமையில் நடக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். கடைசியாக ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரபி ஒரு அருமையான ஒரு சாபி. ரபி சின்ன வயசுலேருந்து ஹஜ்ஜுக்கு போகணும் ரொம்ப ஆசை அவங்களுக்கு. உண்டியில் காசு சேமித்து வந்து, நீண்ட வரலாறு நேரம் இல்லாதனால சுருக்கி சொல்கிறேன். அதை உண்டியில் சேர்த்து வச்சு ஹஜ்ஜுடைய காலம் வந்து பகதாதில் வாழ்ந்த மிகப்பெரிய உள்ள ரபி. அவங்க என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு புறப்படலாம், ஹஜ்ஜுடைய காலம் வந்துருச்சு, அந்த உண்டியில் உடச்சி இருக்கிற. இன்றைக்கெல்லாம் ஹஜ்ஜு அப்படிங்கிறது நம்ம வாயில் விரல் வச்சு நினைச்சு பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஹஜ்ஜு புரண்டா என்னங்க, 10,000 ரூபாய் 20,000 ரூபாயில போயிருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபா ஹஜ்ஜு இருந்த நேரத்தில் வாயை குழந்தை கேட்டாங்க, 1 லட்சமா ஹஜ்ஜுக்கு அப்படின்னா. இப்போ அது கூட சைபர் சேர்ந்து ஒரு ஹஜ்ஜுக்கு பிறகு 10 லட்சம் வந்துருச்சு. நிறைய பிரைவேட் 10 ரூபா வாங்குறாங்க. அப்போ அன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு சேர்த்து வைத்திருந்த காசு அந்த உண்டியலை உடைத்து எஹ்ராம் ஆடை ஹஜ்ஜுக்கு தேவையான பொருளை வாங்குவதற்கு பகதாது கடை தெருவுக்கு செல்கிறார் ரபி. அந்த கடை தெருவில் சென்ற பொருட்களை வாங்கலாம் என்று வாங்கிவிட்டார். வாங்கி வெளியே வருகிற பொழுது அவருடைய காதுகளில் காத்து வாக்காக ஒரு செய்தி வருது. ரபிய விஷயம் தெரியுமா, என்ன தெருவில் என்ன குடும்பம் ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் வறுமையால் வாடுது. அந்த குடும்பத்தில் திருமணமாகாத பல கன்னி பெண்கள், குமரி பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க ஹராமான காரியத்தில், பொதுவாக வறுமை தாண்டவமானா ஒன்று ஹராமானதை சாப்பிடுவாங்க அல்லது ஹராமான காரியத்தை செஞ்சுருவாங்க. ரபி என்பவர் சொல்கிறார், இந்த செய்தியை கேள்விப்பட்டேன், அதற்கடுத்து அந்த காட்சியை பார்க்கவும் நேரிட்டது. வீடு தேடி சென்று அவர்களை பார்த்தேன், அந்த குடும்பத்தில் விசாரித்தேன். என்னுடைய சூழல், எனக்கு மனம் என்ன சொன்னது, நான் எவ்வளவு காலம் ஹஜ்ஜுக்கு அவருடைய காசு சேமித்து வச்சுருந்தேன், இந்த எல்லா காசு உண்டியில் உடச்சி காசு எடுத்து நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகல, இந்த பணத்தை நீங்களே வச்சுட்டு. ஒரு ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டியவர் அத்தனை காசையும் வறுமையில் வாடுகிற ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஒரே
ஒரே வார்த்தை தான். என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இந்த ஹஜ்ஜு வேணாம், வறுமையில் வாடுகிற இவருடைய வறுமை செல்லட்டும். சதக்கா செஞ்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சிச்சு, எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இஃப்தார் ரபி ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஆஜிகள் ஹஜ்ஜிலிருந்து வந்தால் முசாஃபா செய்யணுமா இல்லையா? முசாஃபா சேருக்கு போயிட்டான். அப்படி முசாஃபா சேருக்கு போனால் பார்த்துட்டு எல்லாமே சொன்னாங்க, அரஃபா காபாவில் வெளியில் இந்த இடத்துல உன்னை சந்திச்சேன் அப்படின்னாங்க. என்னடா? இல்லைங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கே இல்லை, நீங்கள் வந்தீங்க. அடுத்த வீட்டுக்கு போகிறாரு, இன்னொரு ஹாஜியை சந்திக்க போனால் அவரும் இதே மாதிரி சொல்கிறாரு, இந்த இடத்த பார்த்தேன். எல்லாம் இப்படி பல பேர் அரஃபாவில் பார்த்தேன். எந்த ஹாஜியை பார்த்தாலும் இவரை, ஆனால் இவர் ஹஜ்ஜுக்கே போகல. கடைசியாக யாரோ என்னவோ சொல்லி போட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் கடைசியாக ஒருத்தர் சந்திக்கலாம். ஒரு ஹாஜி வீட்டுக்கு போய் முசாஃபா, அவரும் வாய் திறந்து சொன்னார், மதீனாவிலே அருமை நாயகம் சல்லல்லாஹு இருக்கிற இந்த ரவுதாவுக்கு வெளியில் உங்களை நான் சந்திச்சேன். பைய கொடுத்தாரு, திடீர்னு பைய கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே கொடுத்தீங்க, ஊரில் வந்து வாங்கிக்கிறேன், அதை கொடுத்துட்டேன். ஒன்றுமே சொல்ல, எல்லாமே சொல்கிறான்னு சொல்லி அந்த கொடுத்த பையை பிரித்து கூட பார்க்காமல் வீட்டில் வந்து அப்படியே படுத்து தூங்கி விடுகிறார். கனவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அந்த நாயகத்தை மீண்டும் மீண்டும் கனவில் தரிசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானார். நம்ம அத்தனை பேர்களுக்கும் அந்த நசீபை தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்த்து சொல்லுகிறார்கள், யா ரபீ ரபீஹ ரபீஹ ரபீ, ரபீ அதிகமான லாபத்தை அடைந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், ரபீயே, நீ வறுமையில் வாடுகிற குடும்பத்துக்கு உன் ஹஜ்ஜுடைய காசை கொடுத்தாய், நீ ஹஜ்ஜுக்கு போகல, அல்லாவுக்கு அந்த செயல் பிடிச்சு போச்சு. அல்லாஹ் என்ன செய்தான்? உன் உருவத்தில் மலக்கை அனுப்பினான். அந்த மலக்கு ஹஜ்ஜு செய்தார். அந்த ஹஜ்ஜு கபூல் ஆகிவிட்டது. அந்த ஹஜ்ஜு தான் எல்லா ஹாஜிகளிடத்திலும் முசாஃபா செஞ்சது அவருதான் பையையும் கொடுத்தார். நீங்கள் வந்ததும் பையை பிரித்து பார்க்காமல் படுத்து தூங்கி விட்டீர்கள். ரபியே, அந்த பையில் இருப்பது என்ன தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச ஹஜ்ஜுடைய காசு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாய் அல்லவா? அதை அல்லாஹ் உனக்கு கொடுத்து விட்டான். அல்லாஹ்வுக்கு நீ செய்த செயல் பிடித்து விட்டது. எதற்காக சொல்ல வருகிறேன்? தக்க சபைக்கு உங்களுடைய பணம் காசுகள் ஏழைகளுக்கு போய் சேருமானால் உண்மையில் அதற்கு பெயர் சதகா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இந்த வழிகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். பிறருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நசீபை வல்லோர் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்க வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் வடமாய் பலமாய் பிரார்த்தித்து நேரத்தின் உரிமை கருதி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.